திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம சரஸ்வதி பூஜை காரணமா ஒரு வாரம் கேப் விட்டுட்டோம். எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் திரும்ப ஒரு பழசெல்லாம் நாமே ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இப்ப 3ஆம் தந்திரத்துல நாம எடுத்த தலைப்பு அட்டாங்க யோகம். அதுல பார்த்தது நியமம். அதுல 10 விஷயங்கள் சொல்லியிருந்தார். இந்த 10 விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதெல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி மெயினா ஒரு 10 விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அடுத்து நியமத்துல இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நாம வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. யார்கிட்டயுமே இந்த குணங்கள்லாம் இருக்காது. எல்லாருமே வளர்த்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இயமம் நியமம் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே நமக்குள்ள தோணி இருக்கும், இதையாவது நம்ம செஞ்சு பார்ப்போம், இது ஈஸியா தானே இருக்கு, இதையாவது செஞ்சு பார்ப்போம்னு. ஸோ அதை நம்ம இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்ற மாதிரி இந்த வகுப்பு இருக்கட்டும்னு பார்த்தோம். நிறைய பேர் வரல, வந்தவங்க பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த அஷ்டாங்க யோகமே என்னன்னு பார்த்தோம். அது 8 தூண்கள் மாதிரி. நம்ம இயமத்தை ஃபுல்லா முடிச்சிட்டு நியமத்துக்கு வர்றோம், நியமத்தை முடிச்சிட்டு ஆசனத்துக்கு போறோம், அப்படி கணக்கு கிடையாது. அப்படின்னா அட்டாங்க யோகம்ங்கிறது படிகள் மாதிரின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு படியா நம்ம முடிச்சிட்டு முடிச்சிட்டு போனா அந்த கடைசி நிலையை அடையலான்னு. ஆனா திருமூலர் அப்படி சொல்லல. இது எல்லாமே தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப 8 தூணையும் நம்ம ஒண்ணு போல வளர்த்துக்கிட்டே வந்தாதான் நம்மளுடைய நிலை உயரும். அப்ப இயமத்தை கடைபிடிக்கும் போதே நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு 8யுமே நாம ஒரே நேரம் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்த்துக்கிட்டே போனோம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இயமத்துல 10 விஷயங்கள் சொல்லி இருந்தாரு. கொல்லான்ங்கிறது எந்த உயிரையுமே இம்சிக்க கூடாது. அப்படிங்கும்போது நம்மள நாமே இம்சிக்க கூடாது. பிடிக்காத ஒரு விஷயத்த எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக செய்யறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. பொய்க்கூறான், ஒரு விஷயம் கஷ்டத்துலதான் போய் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நம்ம பொய் சொல்லலாமே தவிர மற்ற நேரங்கள்ல பொய் சொல்லக்கூடாது. களவு இல்லான், நம்ம ஒரு ஜடப்பொருளை மட்டும் திருடுறது திருட்டு கிடையாது. சூக்குமமா பலருடைய சந்தோஷங்கள், நிம்மதி, அதை திருடுவதும் திருட்டு. களவு இல்லான். என்குணன், மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய குணம் வளர்த்துக்கணும். நல்லான், நல்லான் அப்படிங்கிறது எதுலையுமே பற்று இல்லாம நல்லவர்களாக இருக்க வேண்டும். அடக்கம் உடையான், நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் பணிவு அவசியம். நடு செய்ய வல்லான், நீதி தவறாமல் இருக்க வேண்டும். நீதி தவறாமல் அப்படிங்கிறதுக்கு எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நீதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. அவங்களுடைய பக்குவம் என்ன, அதற்கான நீதி என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து செய்பவன் தான் நடு செய்ய வல்லான். பகுத்து உண்பான், நமக்கு எவ்வளவு குறைவாக கிடைத்திருந்தாலும் சரி அதை 4 பேருக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும். மாசு இல்லான், குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுலதான் பிரம்மச்சரியம் பார்த்தோம். கல் காமம் இல்லான், எந்த இதுலயும் மோகம் இல்லாமல் மயக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இந்த 10 விஷயங்கள் இயமத்துல பார்த்தோம். நியமத்துல நாம பார்த்தது தூய்மை. தூய்மை கடைபிடிக்கணும்னா அகத்தூய்மையோட புற தூய்மையோட சேர்ந்து அகத்தூய்மையையும் கடைபிடிக்க வேண்டும். அருள் எப்பவுமே அந்த இறை அருள் பெறுறதுக்கான வழிகள்ல நாம நடக்க வேண்டும். உணவு சுருக்கம், எப்பவுமே ஒரு ஒரு பங்கு நம்ம உடல்ல ஒரு வெற்றிடம் இருக்கணும். பஞ்சபூதத்தோட கலவை தான் நம்மளுடைய உணவு. வயிறு முட்டை சாப்பிடுறது இருக்கக்கூடாது. உணவை சுருக்க வேண்டும். பொறுமை, நேர்மையாக இருக்க வேண்டும். வாய்மை, உண்மையாக இருக்க வேண்டும். நிலைமை அப்படிங்கிறது உறுதியோட இருக்க வேண்டும். நம்ம எந்த செயல் செய்யறோங்கிறதுல உறுதி இருக்க வேண்டும். அடுத்து காமம், களவு, கொலை இல்லாமல் இருக்க வேண்டும். தவம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும். சந்தோஷம் அப்படிங்கிறது எது கிடைச்சாலும் அதுல ஒரு திருப்தியும் மன நிறைவும் இருக்க வேண்டும். அப்புறம் தானம் செய்வது,
சிவனுடைய சொற்பொழிவுகளை காதால கேட்கிறது, அதை பத்தி சிந்திக்கிறது, அதுல இருந்து கேள்வி கேட்பது, சிவபூஜை செய்வது, பேரொளி தரிசனம், அந்த மாதிரி ஒரு 20 குணங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். நான் சொல்லிடுறேன்க்கா. உமா சொல்லிடுறாங்களாம். ஆமா, இப்பதான் அமைதியா இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஈமத்துலக்கா, இந்த 8 தூண்களும் ஒன்னா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். அந்த 8 தூண்ல தூண்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல விஷயத்துல அதுலயும் பாதியாவது வளர்க்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் வந்து கொல்லான். அதாவது யாரையும் துன்புறுத்த கூடாதுன்றது எனக்கு எவ்வளவு செய்வோம்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது எறும்பு கொசு இதெல்லாம் அடிக்க வேண்டியதுதான் கட்டாயமா இருக்கு. அது வந்து பண்ணாம இருக்குதுன்றது ரொம்ப போறதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால அந்த துன்பம் யாருக்கும் கொடுக்காம இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா நம் துன்பத்திற்கு நாமே காரணம். அந்த விஷயத்த நான் வந்து ஏத்துக்க பழகணும். ஓரளவு இப்ப புரியுது. ஆனா முழுசா அதை நான் ஏத்துக்க ஆரம்பிக்கணும்ன்றத ரொம்ப நினைக்கிறேன். பாதியாவது நமக்கு வர துன்பத்துக்கு நம்ம காரணம்ன்றத நான் புரிஞ்சுக்கணும். அதுக்குன்ற ஒரு பழியை நான் வேற யார் மேலேயும் போடக்கூடாது. இதனாலதான் இந்த துன்பம் எனக்கு வந்துச்சு, இவங்க இப்படி பண்ணதுனாலதான் எனக்கு இப்படி ஆச்சுன்ற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது. நான் ஏதோ செஞ்சதுனாலதான் அவங்களால இது விளைஞ்சிருக்கும். அந்த கர்ம வினையினாலதான் எனக்கு அது வருதுன்றத நான் முழுசா ஏத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்னோட துன்பத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதே ஏமத்துல வந்து களவு இல்லான். களவு இல்லான்றது மற்றவங்க சந்தோஷம் அது இதுன்னு சொல்லி சொல்றோம். அது ஏதோ ஒரு வகையில நடக்கும். ஆனா மற்றவங்களோட உழைப்பும் நேரத்தையும் நான் திருடக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுது. அவங்களோட உழைப்ப வந்து அவங்க நமக்கு செய்யறாங்க அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு இடத்துல சோம்பேறியா உட்காந்து அவங்க உழைப்பால நான் ஆதாயம் பார்க்க கூடாது அப்படின்றது ஒண்ணு நான் பழகணும்னு நினைக்கிறேன். நேரம், அதாவது ஒரு சந்தோஷத்துக்காண்டி அவங்களோட நேரத்தை திருடி வாங்க, நான் இந்த இடத்துல நம்ம ஜாலி பண்ணலாம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி அந்த நேரம் ஒதுக்கி இருப்பாங்க. இது மெயினா உங்களோட நேரத்தை நான் ரொம்ப நினைக்கிறேன். அந்த இதுக்காண்டி நான் கட்டாயப்படுத்தி மாத்தக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணுது. இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி ஏதாவது நேரம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. வேணா நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் நம்ம அரட்டை அடிப்போம், கொஞ்ச நேரம் வாங்க வெளியே சினிமாவுக்கு போவோம், அந்த கூப்பிடக்கூடாது அப்படின்றத நான் மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மாத்த முயற்சி பண்ணவே கண்டிப்பா கட்டாயமா பண்ண ஆரம்பிக்க போறேன். அது நியமத்துல அப்படின்றது கடைபிடிக்க வேண்டியதுல பொறுமையை கடைபிடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு, பொறுமையே எனக்கு இல்ல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வரணும்ன்ற நினைப்பு எனக்கு கொஞ்ச நாளாவே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் நிறைய எனக்கு பொறுமை வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியுது. என்னை சுத்தி உள்ளவங்ககிட்ட இருக்க பொறுமையோட என்கிட்ட பொறுமை கம்மி. அந்த டக்குன்னு அந்த விஷயம் முடிச்சிடணும். ஒருத்தவங்க என் மேல கோபமா இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க கோபத்தை உடனே சரி பண்ணிடணும் அப்படின்றது கூட நான் நினைப்பேன். அது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த சந்தோஷத்தை டக்குன்னு பகிரணும். அதை பொறுமையா எடுத்து வெளில கூட சொல்லலாம். அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். டக்குன்னு என்னோட சந்தோஷம்னாலும் சரி, என்னோட கோவம்னாலும் சரி, என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து உடனே நான் தெரிவிச்சிருவேன். அதனால சில நேரம் நல்லதும் நடக்குது, பல நேரம் கெட்டதும் நடக்குது. சோ அது இல்லாம அந்த பொறுமை, எல்லா விஷயத்துலயுமே நான் பொறுமையை கடைபிடிக்கிறது எனக்கும் நல்லது, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லி தோணுது. அது ரெண்டாவது. அதே இதுல சந்தோட மன நிறைவு வேணும். எந்த ஒரு விஷயம் நமக்கு சின்னதா கிடைச்சாலும் அதுல நான் முழுசா மன நிறைவோட ஏத்துக்கணும். உன்னையே இவ்வளவு தூரம் நம்ம இந்த இதுக்கு இவ்வளவு போட்டிருக்கோம், ஏன் நமக்கு இந்த பலன் கிடைக்கலன்னு சொல்லி நான் எதிர்பார்க்க கூடாது. அந்த விஷயத்துல நான் மன நிறைவு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. சுருக்கம் நினைச்சேன். அதாவது நான் சாப்பாடு பாதியளவு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஒருவேளை சாப்பிட்டாலும் வயிறு முட்டை அடைச்சு சாப்பிட்டுருவேன். அடுத்து 2 வேளை சாப்பிடாம கூட இருந்துருவேனே தவிர அந்த சாப்பிடும் போது ஃபுல்லா ஏத்தி கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் அந்த தண்ணியை குடிச்சு நிரப்பி கழுத்து வரை அது மாதிரி இருக்கக்கூடாது. 3 வேளை நான் சாப்பிட்டாலுமே அரை வயிறா சாப்பிடறதுக்கு இனிமேல் ட்ரை பண்ண போறேன். அந்த 3 விஷயம் மெயினா வந்து விட வேண்டிய விஷயங்கள் தான். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதை கடைபிடிக்கணும். கொல்லாமை, என் துன்பத்திற்கு நானே காரணம். உழைப்பு, இது திருட நேரம். ஓகே, நன்றி உமா. நீ கூப்பிட்டேன்றதுக்காக நானும் வந்துட மாட்டேன்ல. என்னோட இதையும் நான் பார்த்துட்டு
எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உன் கூட வந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு நினைச்சுதானே நானும் வர்றேன். அதனால நீ என்ன சொல்ல வேண்டாம். நல்லா இருந்தது உன்னுடைய முடிவுகள். நன்றி உமா. நன்றி. நன்றி. வணக்கம் பிரியா. வணக்கம்க்கா. ஆஹ் நான் ஏமத்துல பாத்தீங்கன்னா இது அந்த கொல்லாமை. அவங்க அதான் பிரியா இவங்க உமா சொன்ன மணிக்கு அவங்க சின்ன சின்ன பூச்சி இதுகளை சொன்னாங்க. கொல்லாமைங்கிறது நம்ம அடுத்தவங்களோட பேசியே சில வார்த்தைகள் ஹர்ட் ஆகுது பாருங்களேன். அந்த மாதிரி குணம் சில சமயம் நம்மள அறியாமையே நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுறோம். ஆம், அது வார்த்தையாலையும் சரி செய்கையாலையும் சரி. அந்த மாதிரி ஒரு இத பார்த்த உடனே நான் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். கூடிய மட்டும் நம்ம இத்தனை நாளும் அந்த இது தெரியல. ஆம், அந்த வயசா என்னன்னு தெரியல. அந்த வயசுக்கு ஏத்த விவேகம் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு அவங்கள ஹர்ட் பண்ணிடுற மாதிரி பேசியிருக்கோம். இப்ப சின்ன வயசுல நம்ம அம்மாவே பேசியிருக்கோம். அப்பெல்லாம் நமக்கு அது ஒண்ணும் பெருசா தெரியல. இப்ப நம்ம ஒரு பிள்ளைக்கு தாயான பிறகு அந்த பிள்ளைங்க பேசும்போது நமக்கு அந்த இது வருது. நம்மளும் சின்ன வயசுல இப்படி நம்ம அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு வகையில ஒரு கொல்லாமைதான். சோ அதை தவிர்க்கணும்னு நினைச்சிருக்கேன் இந்த தடவையில இருந்து. கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா நானும் மாத்தணும்னு நினைச்சிருக்கேன். அண்ட் தென் நடுவு செய்ய வல்லான். அது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒருத்தவங்க நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு எனக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க. அவங்களோட சைடுல இருக்கும் போது அவங்களது கரெக்டா தான் இருக்கும். பட் நான் என்ன நினைப்பேன், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலதான் நான் பழிய தூக்கி போடுவேன். அவங்க நிலைமையில இருந்து நான் யோசிக்க மாட்டேன். என் சைட்ல இருந்து தான் நான் யோசிப்பேன். சோ அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பக்கமும் இருந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்ற இது வருது எனக்கு. நம்ம சைட மட்டும் என்னைக்கு யோசிச்சு முடிவெடுக்க கூடாது. சோ அவங்க சைடும் இது மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. சோ அந்த ஒரு இதை நினைச்சிருக்கேன். இனிமேல நம்ம அடுத்தவங்களை பத்தியும் நம்ம நினைச்சுக்கணும். அதுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போய்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. சோ இதுவும் ஒரு ரீசன் சொல்லி தட்டி விட்டுக்கிட்டே போயிடணும். அதுவே நினைச்சுக்கிட்டே நம்ம அழுத்தமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அத ஆனா நம்ம மோர் ஓவர் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு நல்லது நடக்கும் போது நம்ம அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா அது பொய் சொல்லதான் செய்யறோம். திருவள்ளுவரே நமக்கு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது என்ன திருக்குறள் எழுதி வச்சிருக்கேன், நான் பார்த்து சொல்றேன். பொய்மையும் வாய்மை இடத்த புறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். அந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. தேவையான இடத்துக்கு அந்த இடத்துல அது நன்மை தருதுன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம பொய் சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதையுமே கூடிய மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணணும். சில இடத்துல உண்மைய சொல்லி நம்ம திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. சோ கூடிய மட்டும் அந்த பொய்ய தவிர்த்துக்கலாம். அது நமக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது சில நேரம் வேற பிரச்சனையில முடியும். சோ இந்த இதுல இது 3 தான் கொஞ்சம் நான் நினைச்சிருக்கேன். மத்த எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. நியமத்துல பாத்தீங்கன்னா தவம். நம்ம உடலையும் மனதையும் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி தவம். பாத்தீங்கன்னா அந்த உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துறது ஈஸி கிடையாது. நம்ம 5 புலன்களையும் அடக்கணும். சோ அந்த ஒரு இது எனக்கு தேவைன்னு பாக்குறேன். நம்ம எண்ணங்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில பல இடத்துல நமக்கு போகுது. ஒரு செகண்ட் நம்ம நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா எண்ணங்கள் ரொம்ப வந்துகிட்டே இருக்கு. சோ என்ன பண்ணணும்னா நம்ம உடலையும் மனதையும் அந்த ஒரு நிலைப்படுத்தணும்னா அந்த மெடிடேஷன்ங்கிற ஒரு இது கண்டிப்பா இப்ப இருக்கிற இதுக்கு நமக்கு கண்டிப்பா தேவை. அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி, சித்தாந்த கல்வி, இந்த மாதிரி அது பேரு என்ன சொல்லலாம் இங்க இறை கேள்வி, இறை சிந்தனை, இறை கேட்டல், இந்த 3ஐயும் கவனிக்கிற மாணிக்கு அந்த இறை
கேட்டல் அப்படின்னா எப்பயுமே நமக்கு வந்து அந்த நல்லதையே காதலை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப திருமந்திர கிளாஸ் வந்திருக்கோம்னா இதுல நம்ம நிறைய இதை டிஸ்கஸ் பண்றோம். நைட்டு படுக்கும் போது ஒரு அமைதியான சூழ்நிலையில நம்ம படுத்துடுறோம். இதே மாதிரி பகல்லையுமே நிறைய இந்த இலங்கை ஜெயராஜ் ஸ்பீச், அவங்களோட ஸ்பீச், இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களோட ஸ்பீச் எல்லாம் நம்ம எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்குரிய சிந்தனை வந்து டைவர்ட் ஆக மாட்டேங்குது. நமக்குள்ளேயே ஒரு தேடல் வருது. அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்பனா அதை பத்தின கருத்தை நம்ம அடுத்தடுத்து வேற ஒருத்தர்கிட்ட நம்ம தேடிக்கிட்டே போறோம். சோ அந்த இறை கல்விங்கிறது வந்து நம்ம இப்ப இருக்கிற இதோட இல்லாம, அதாவது பேஸ்டு புக்க பார்த்து இல்லாம அந்த ஞான அறிவு, ஞான கல்வி அதோட சேர்ந்து அதோட ரிலேட்டடா போயிருது. அந்த புத்தக அறிவு, இந்த அறிவுன்னு சொல்றோம்ல, புத்தக அறிவு இல்லாம இது ஞான அறிவு அந்த மாதிரி போயிருது. அப்படி இருக்கும் போது நம்மளுடைய மனசு வந்து வெவ்வேறு இதுல இருந்து டைவர்ட் ஆகிருது. நம்ம மனசை ஒருமுகப்படுத்த முடியுது, வேற எதுக்கும் செதற விடாம. இப்ப ஒரு நாளைக்கு நான் வேலை எதுவும் இல்ல, ஃப்ரீயா இருக்கேன்னா நம்ம என்ன சும்மாவா இருப்போம்? நம்மளுடைய திங்கிங், இப்ப ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா, ஐயோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கும் பிரச்சனை. பட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ரெகுலரா இந்த இறை கல்வி இத பத்தின ரிலேட்டடா போகும்போது நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுடைய யூஸ்வல் லைஃபுக்கே நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மூணையும் நான் இது பண்றேன், பின்பற்றணும்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு. அந்த தவம் கத்துக்கிட்டாலே நமக்கு ஐம்புலன்களையும் அடக்கிற சக்தி வந்துடும் கிட்டத்தட்ட. சோ இத வந்து நான் இதுல இருந்து கடைபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட திருமந்திர கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சதுல இருந்தே நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன். இன்னும் கிளியரா முடிக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள் பிரியா, வேற ஒண்ணும் இல்லை. நன்றிக்கா, நல்லா உங்களுடைய கருத்துக்களை அழகா சொன்னீங்க. வேகமா நீங்க அதை எல்லாத்தையும் கடைபிடிக்க வாழ்த்துக்கள். பிரியா, நான் சொல்லலாமாப்பா? நான் சொல்லவா? இவங்க விஜயலட்சுமி மேம் முடிக்கவும் சொல்றீங்களா ராஜி? ஓகேப்பா. ஓகே. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. வணக்கம். ஏமத்துல வந்து இந்த பாடல் 554ல எண்குணத்தான் பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த எண்குணத்தான்ல மனதினால் எதை சிரமப்படாமல் எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது மனசை வந்து நம்ம எதையாவது போட்டு குழப்பி பாரமாவே வச்சுக்க கூடாது. அதான் டேக் இட் இஸ் தி பாலிசி. அது வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. அதனால அந்த மனசை சுலபமா வச்சுக்கணும், அதை பாரமாக்க கூடாதுன்றத நான் கடைபிடிக்க விரும்புறேன். அதே மாதிரி பாடல் 552ல பிறர் தரும் பரிசுகளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னீங்க. இத பற்றி சுகி சிவம் ஐயா பேசும் பொழுது ஒரு நிறைய வசதியானவங்க சேர்ந்து ஒரு வேர்ல்டு டூர் போனாங்க. அப்படி போகும்பொழுது அங்க ஒரு ஏர்வேஸ்காரன் ஏதோ ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களாம் முண்டி அடிச்சுக்கிட்டு நான் முந்தின்னு போய் அதை வாங்குறதுக்கு போனாங்க. ஏன்னா இலவசம்னாலே நமக்கு பரவசமா இருக்குது. அதனால நம்ம வந்து எப்போ நம்ம உழைப்பு தான் நம்மடமே தவிர பிறர் பொருளுக்கு கிஃப்ட்டுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு. அடுத்தது நியமத்துல வந்து தவம் தவம் இதுல வந்து முக்கியமா இந்த 3ஆம் தந்திரம் படிக்க தொடங்கும் பொழுது எனக்கு ரொம்ப நான் என்ன ஒரு அந்த சாணக்கூட மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன். நமக்கு இதெல்லாம் வராது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, இதோட விட்டுடலாமா, இப்படிலாம் எனக்குள்ள நிறைய குழப்பமா இருந்துச்சு. அப்போ ஆனாலும் சரி விடாத வரலான்னு வந்துட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அந்த தவத்துல ஒழுக்கமுடைமை. அந்த ஒழுக்கமுடையில எதையும் நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சா அது நமக்கு பழக்கமாயிடும், அது நமக்கு பிடிச்சி போயிடும். அதுக்கு அந்த சாணக்கூடிய ஒரு உதாரணம் ஆயிடுச்சு.
அது அந்த தண்ணி பட்டு பட்டு சுத்தமாயிடுச்சு. ஒண்ணுமே தெரியாதது கூட. ஆனால் நம்ம ஒண்ணும் தெரியாம கஷ்டப்பட்டு வந்தா கூட அதுல கூட முக்கியமா இந்த ஐயா வேற நமக்கு குண்டக்கா முண்டக்கான்லாம் சொல்லும் பொழுது, ஐயோ குண்டலினி சிவாற்றல் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, என்னால முடியாதுன்னு இன்னும் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இந்த கதையை நீங்க சொல்லி அந்த கருத்தை விளக்கும் பொழுது ரொம்ப மனசு தெளிவாயிடுச்சு. நம்மாலையும் சுத்தமாக முடியும், நம்மாலும் இதெல்லாம் கொஞ்சம் படிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. இதை தந்த உங்க குருமார்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றிம்மா. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. எல்லாராலையும் முடியுமா? நம்ம மனசார அத நினைச்சு நாம படிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே அடுத்த நிலைக்கு உயர்வோமா. ராஜி சொல்லுங்க ராஜி. இந்த இயமம் நியமம் ரெண்டுமே எனக்கு கலந்துதான் வருது. இத விட முடியாது, அதை வளர்க்கணும்னா ரெண்டும் கலந்து ஒரே நிலைதான் நான் நினைக்கிறேன். இதுல பொய் கூறான்னு வந்திருக்கு. நான் பொய் பேசவே மாட்டேன். எந்த அளவுக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா போய் அவங்க வீட்டுல சொல்லி கொடுத்துட்டு வெளியே வர்ற அளவுக்கு தெளிவா இருப்பேன். சோ அது நான் சின்ன பிள்ளையில இருந்தே நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த எண் குணங்கள். ராஜிட்ட பார்த்துதான் இருந்துக்கணும். உண்மையாவே எண் குணம்ல மனதால் சிரமப்படாமல் சுலபமாக எடுத்துக்கொள்ளுதல். இது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா ரொம்ப ரொம்ப சின்சியரா இருப்பேன். இந்த டயத்துக்குள்ள நான் உனக்கு ஒரு இது சொல்றேன் அப்படின்னா அதை ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன். என்கிட்ட யாரும் கரெக்டா இல்ல அப்படின்னா அதை என்னால அவ்வளவு ஈஸியா எடுக்கவே முடியாது. ஆனா இப்ப கொஞ்சம் ஆமா, அவங்களுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு இப்பதான் ஓரளவுக்கு அதுல எனக்கு புரிதல் வந்துகிட்டே இருக்கு. என்கிட்ட கரெக்டா இருந்தாவே அதுவே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஓரளவுக்கு யாரையும் தொல்லை கொடுக்க கூடாதுன்னு நினைப்பேன். பட் ஆனா எனக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னா தெரியல. நான் பல்லுக்கு பல்லு. ஆனா அதெல்லாம் மாத்தணும். ஆனா அதுவுமே நான் நான் தப்பு பண்ணாலுமே எனக்கு தண்டனை கொடுத்தா நான் யார்கிட்டனாலும் இதைத்தான் சொல்றேன், ஆமா நான் தப்பு செஞ்சிட்டேன், எனக்குரிய இதுதான் அது அப்படின்னு. பட் ஆனா இதெல்லாம் மாத்தணும். பார்க்கலாம். பொறுமை. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதெல்லாம் பொறுமையெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன், நல்லா உண்மை பேசுவேன். அத பத்தி ஒண்ணுமே இல்ல. அடக்கத்தோட இருக்கேனா அப்படின்னா அதெல்லாம் நிறைய வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் இருக்கேன். அதே மாதிரி என்ன என்ன அடக்கி என் மனசை இது பண்ணி தவம், தெய்வ நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, அதைத்தான் நான் ஃபாலோ பண்றேனே தவிர புதுசா அதை செய்யணும், இப்படி போகணும் அப்படி போகணும்னு அந்த மாதிரி நான் எந்த இதுவுமே இது பண்ணிக்கல. ஆனா கடவுளை நம்புறேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. எங்கேயும் போகும்போது போய் சாமி கிட்ட நின்னு, சாமி நீதான் எனக்கு வழி வரும் அதெல்லாம் இல்ல, போகும்போதே பாத்துக்கோ அவ்வளவுதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே அதை இது பண்ணிக்கிட்டு போற டைப்பு. இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கா, கந்த சஷ்டி கவசம் அவ்வளவுதான். ரொம்ப பெருசாலாம் இது பண்ணி மனசு அடக்கி அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் இதுக்கு ஃபிட்டான்னு கூட எனக்கு தெரியல. ஒவ்வொரு இதுக்கும் நான் கரெக்டா இருக்கேனா, மனசால நான் யாருக்கும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது, கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஆனா பற்றற்று இருக்கிறோனும் அப்படிங்கறதுல இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பற்று இல்லாம இருக்கிறது நல்லதா? நமக்கு எதுலயாவது பற்று இருக்கணும், கடவுள் பற்று இருக்கணும், இந்த வாழ்க்கையில பற்று இருக்கணும் இல்லையா? இதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. எதுலயுமே பற்று இல்லாம நம்ம இருக்க முடியுமா? உலகப்பற்று இல்லாமல். கடவுள் நம்பிக்கையும் அதுவும் ஒரு பற்று தான் இல்லையா? ஆமா ஆமா, உலகப்பற்று இல்லாமல் இறைப்பற்றோட இருக்கலாம்.
உலகப்பற்ற விடுறதுக்காக இறைய போய் நாம பற்றுறோம். அந்த இறுக்கி பற்றுறதுக்கு கூட வந்து இன்னும் நமக்கு வந்து நிறைய பக்குவம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்னை வந்து அதுல ஆழ்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால ஆன முயற்சிய செய்யறேன். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, நன்றி ராஜி. உங்களை மட்டும் அப்படியே எடுத்து பேசுறீங்க. எல்லார்கிட்டயுமே இதெல்லாம் இல்லை, எல்லார்கிட்டயுமே பொறுமை இல்லை. எல்லாருமே இதெல்லாம் வளர்த்துக்க வேண்டியதுதான். அதனால நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். வருத்தப்படாதீங்க. ஓகே, வருத்தம் எல்லாம் படல. நீ நல்லா எல்லாத்தையும் ஈஸியா தான் ஹேண்டில் பண்ற. நான் உன்னை கவனிக்க தான் நான் செய்றேன். வீட்டுல வந்து பாருங்க. இல்ல, நான் உங்க சார் கிட்ட கேக்குறேன். கேளுங்க. பிரியா, பொதுவா எல்லாத்துட்டையுமே இதுல இருக்கிற எல்லா குறை நிறைகள் இருக்கதான் செய்யுது. இதுல வந்து அந்த நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கிறது எதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இப்ப சொன்ன இதுகள் தான். நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு ஒன்னே அவங்கள நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறோம் அந்த டைம் வந்து. ஆனா அடுத்து அவங்கள நம்மள பார்க்க முடியாதபடி ஆயிருது அந்த டைம். அதுக்கடுத்து பேசும்போது நமக்குமே ஒரு என்ன ஒரு ஐயோ நம்ம அன்னைக்கு அவங்கள இப்படி பேசிட்டோம் அப்படின்னு. அவங்க வந்து ஐயோ இவா போய் நம்மள இப்படி பேசிட்டான்னு சொல்லி அந்த மூஞ்சை திருப்பிட்டு போறது. எல்லாரும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பாக்குறோம், பேசுறோம். சோ அந்த மூஞ்ச திருப்பிட்டு போறது வந்து அந்த இடத்துல தப்பு. சோ நம்ம வந்து அடக்கி போறதுனால நமக்கு வந்து ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல. அவங்க இப்படி பேசிட்டாங்களே, நம்ம எதிர்த்து பேசாம வந்துட்டோமே, அவங்க பேசினா அநியாரம் அதோட போயிரும். நம்ம அமைதியா போறதுல வந்து தப்பு இல்லை. அந்த டைம் கொஞ்சம் ஃபீல் ஆகும். இது அடுத்த டைம் நம்ம அவங்கள பார்க்கும் போது அவங்களும் மறந்துருப்பாங்க, நம்மளும் மறந்துடுவோம். நம்ம எதிர்த்து பேச பேச பேசதான் அது வலுத்துக்கிட்டே போகும். சோ அந்த குணத்தை அந்த இடத்துல நம்ம குறைச்சிட்டோம்னா அடுத்து வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நீளாது. அந்த மாதிரி ஒரு இது. அதனால ஓரளவு வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்டே ஏதோ ஒன்று நான் தப்பா இது பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் எப்ப நான் உங்களை பாக்குறேன்னா என்னோட இது வந்து அதான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை தேடி வந்து நான் அதை வந்து சரி பண்ணிடணும். எனக்கு ஈவன் வந்து இந்த தடவை வந்து இவளுக்கு ஒரு நாள் டேட்டா பே பண்ணேன் ஃபீஸ். ஆக்சுவலா எனக்கு அது எப்படி ரொம்ப ஒரு மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஒரு நாள் நம்ம லேட்டா வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டம். நான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது நீங்க சொன்ன மணிக்கு இறை நம்பிக்கைனா நான் கடவுள்கிட்ட போய் வேண்டணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்கு தேவைன்னா, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசுவேன். அமைதியா மேல மாடியில போய் உட்காருவேன். உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன கஷ்டமோ அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ரியலாவே நடந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு லாக்டவுன் பீரியட்ல வந்து ஒரு எமர்ஜென்சியா ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. நேரம் வந்து லாக்டவுன் பீரியட்ல நம்ம யார்கிட்டையும் எதுவும் ஹெல்ப் கேட்கவும் முடியாது. நம்ம அந்த டைம் வந்து அடுத்தவங்களே நம்ம யோசிக்கணும். சோ அந்த டைம் எப்படின்னா, நானா யூனிவர்ஸ் கிட்ட நான் அதை பேசினேன். பட் வந்து மறுநாளே எனக்கு அந்த அமௌண்ட் கையில கிடைச்சது. இது எப்படி வந்தது, என்ன செஞ்சது எதுவுமே தெரியாது, எதிர்பார்க்கவே இல்லை. சோ யூனிவர்ஸ்க்கு நம்மளோட, அதாவது இந்த இறை நம்பிக்கை நம்ம சொல்றோம் பாருங்களேன். இறை நம்பிக்கைங்கிறதோட ஒரு இது மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறது, எந்த இதுனாலும் சரி, நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வைக்கிறதோ இல்ல ஒரு பொருள் நமக்கு வேணும் அது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட், அந்த ஒரு இது மேல நம்பிக்கை வைக்கிறதோ என்னமோ. நான் அந்த டைம் வந்து யூனிவர்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நான் அதை பேசினேன். ஆனா எனக்கு வந்து அது மறுநாளே கிடைச்சிருச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் இந்த இன்னொன்னு நடந்தது. நான் ரொம்ப கான்பிடண்டா நம்பிக்கை வச்சேன், நடந்துச்சு. அதே இது அடுத்த தடவை எப்படின்னா, கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்னு இருந்தேன். ஆனா அது எனக்கு கிடைக்கல. அந்த நம்ம நம்பிக்கை வந்து ஒரு இதுல முழுசா வைக்கும் போது அது கண்டிப்பா நமக்கு கிடைக்குது. கிடைச்சா கிடைக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேவையில்லை, கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அரைங்குறையமா இம்பேலன்ஸா நம்பிக்கை வைக்கும் போது அது நடக்க மாட்டேது. சோ நம்ம வந்து ஒரு பொருளானாலும் சரி, ஒரு மனுஷங்கனானாலும் சரி, அவங்க மேல முழு நம்பிக்கையை நம்ம வைக்கணும். அது கடவுள்னாலும் சரி, ஒரு மனுஷங்கனாலும் சரி, அந்த நம்பிக்கை வந்து முழுசா வைக்கும் போது நமக்கு தேவையானது நமக்கு கிட்ட கிடைச்சிரும். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோ ஏதோ ஒரு மூலியமா நமக்கு அந்த தேவையானதை நம்ம உருவாக்கிக்குவோம். அந்த ஒரு நிலைமை கூட கிடைக்கும்.
அடுத்தவங்களால கிடைக்குங்கிறது ஒரு இது இல்லை. இப்ப சந்தோஷம்னா இப்ப 4 பேர் சேர்ந்தாதான் சந்தோஷம்னு சொல்லி கிடையாது. அந்த சந்தோஷத்தை நம்மளே உருவாக்கிக்கலாம். சோ அந்த வைப்ஸ் வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வரதுமே ஒரு இதுதானே. அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட கிடைக்கிறதுமே, அவங்க நமக்கு வந்து காசு பணம் கொடுக்க போறது இல்ல, ஒண்ணும் செய்ய போறது இல்ல, ஒரு ஆறுதல் தான் சொல்ல போறாங்க. சோ அவங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம அவங்க கிட்ட சொல்றது, அவங்க அதே நம்பிக்கையில நமக்கு ஆறுதல் சொல்றது. சோ ஒரு இடத்துல வந்து அந்த நம்பிக்கை, அது தெய்வ நம்பிக்கைனாலும் சரி, ஏதோ ஒரு வழியில ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு கண்டிப்பா அது வேணும். அது வைக்கும் போது நமக்கு அது கண்டிப்பா அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்குது. அது பொருள்னாலும் சரி, இல்ல மனசளவுல ஏதோ ஒரு தைரியத்தை கொடுக்கறதுனாலும் சரி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை எல்லாமே ஒரு நம்பிக்கையில தான் அது வருது. அது ஒரு இது இருக்கு. சோ எல்லாத்துக்குமே இந்த இயமம் நியமம் எல்லாமே குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. அத வந்து நம்ம சொன்ன மணிக்கு ஒவ்வொன்னா டெவலப் பண்ணிட்டு வரும்போது உண்மையிலே கிரேட் தான். நான் ஒன்னு ரெண்டு நான் இப்ப டெவலப் பண்ணிட்டு வரேன். அது கண்டிப்பா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகதான் செய்யுது. கிட்டத்தட்ட திருமந்திர கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கவுமே நான் அதை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. சில சமயம் நான் டவுன் ஆகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸே எனக்கு கான்பிடென்ட் கொடுக்குறாங்க. அதை நான் நிறையவே நான் உணர்ந்திருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் இதெல்லாம். அதனால நம்ம ஒரு இடத்துல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். அது இறை நம்பிக்கையோ சரி, இல்ல மனுஷங்க கிட்ட நம்பிக்கை வைக்கிறதோ சரி, அவ்வளவுதான். ஓகே, நன்றிக்கா. வேற யாரும் உங்க கருத்துக்கள் சொல்றீங்களா? அக்கா சுதா, சிந்து 2 பேருமே ஒரே நேரம் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சிந்து பேசட்டும் பிரியா. தேங்க்யூ சுதா. சொல்லுங்க சிந்து. தேங்க்யூக்கா. அக்கா அதான் இப்போ மத்தவங்க மட்டும் இல்லாம நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிட கூடாது அப்படிங்கறது எனக்கு இதுல வந்ததுக்கு அப்புறம் தான்க்கா தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்தவங்களுக்காகன்னு பார்த்து நம்மளே நம்ம ரொம்ப வருத்திக்கிற மாதிரி இருக்கு, கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. இப்போதான் மத்தவங்களுக்காக நம்ம இருக்காம நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இருக்கிற மாதிரி இருக்குக்கா. அப்புறம் அதே மாதிரி நான் வந்து ரொம்ப சண்டை போட மாட்டேன்க்கா. என்ன சொல்றது, யார்கிட்டயும் ரொம்ப கோவப்படுறதோ சண்டை போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா அத வந்து ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அதை அட்வான்டேஜ் எடுத்து வேணுக்குனே சீன்றது, நம்மள சண்டை போட வைக்கிற மாதிரி ஏதாவது பேசுறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது தானாவே நமக்கு ஒரு டெம்டேஷன் வந்துருது. நம்ம அது நம்மள மீறி ஒரு டென்ஷன் ஆயிடுறோம், கத்திடுறோம், அந்த மாதிரி ஆயிருது. அப்போ இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஓகே நம்ம இப்போ வந்து நானே மனசுல சொல்லிக்கிற மாதிரி இருக்கேன். நம்ம திருமந்திரம் கிளாஸ் வந்திருக்கோம், இந்த இந்த இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அதனால அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு திங்கிங் வருது. சோ இப்போ வந்து நம்ம வந்து கோவத்தை, இந்த திங்கிங்னால நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு கிடையாது. இந்த திங்கிங் வந்தாலே நம்மள நாமே கொஞ்சம் மாத்திக்கிட முடியுது. அந்த கண்ட்ரோல் பண்றதுன்னு இல்லாம மாத்திக்கிட முடியுது. அவங்க இந்த நம்ம டென்ஷன் படுத்துறவங்க வந்து அவங்க திருமந்திரம் பத்தி அந்த விவரம் இல்ல, சோ அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது போக வந்துட்டு முன்னாடி வந்துக்கா வீட்டுல வந்து நான் என்ன சொல்ல சண்டை போடுவோம், அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வரும்ல, எனக்கு மட்டும் நிறைய ஒர்க் கொடுக்குறீங்க, நான் மட்டும் பார்க்கணுமா அவ மட்டும் பார்க்கணுமான்னு சண்டை வரும். இப்பெல்லாம் அந்த இது இல்லாம சரி பரவாயில்ல, அவ இருக்கணுமா நான் பண்றேன், வாலண்டியரா நம்மளே போய் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. அது போக ட்ரெஸ் வாங்குறதுனா, எனக்கு ட்ரெஸ் வாங்கினா ரொம்ப பிடிக்கும்க்கா. எதுனாலும் புதுசா ட்ரெஸ் வாங்கி போடணும்னு நினைப்பேன். அதே மாதிரி போடுறது நான் தான் போடணும்னு நினைப்பேன் எப்பயுமே. அப்போ கடைசியா ஒரு தடவைலாம் தங்கச்சி கேட்டிருந்தா, எனக்கு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருந்தா, அவள்கிட்ட இல்லைன்ட்டு. உடனே நான் இல்ல கொடுக்க மாட்டேன், இது புதுசு இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் திங்கிங் வந்தது, டக்குன்னு உடனே மாறிடுச்சு. மாறின உடனே சர்ப்ரைஸா அவளுக்கு கொரியர் பண்ணி அனுப்பிவிட்டேன். பரவாயில்ல அருணா நீ போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா எனக்கு வந்து மனசுல ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து நானும் கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைப்பேன்க்கா எல்லா விஷயத்துலயும். அதே மாதிரியே ஆனா நான் ஒரு பண்ற தப்பு என்னன்னா, நான் இருக்கிற மாதிரியே மத்தவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் என்கிட்ட. அதுதான் நான் பண்ற ஒரு பெரிய தப்பு. அதனால எனக்கு வந்து நிறைய மன கஷ்டங்கள்லாம் நிறைய வருது. அத வந்து இப்பதான் எனக்கு புரியுது, நம்மள மாதிரியே மத்தவங்களையும் நினைக்க கூடாது,
அப்படின்ட்டு. அப்புறம் அதே மாதிரி இந்த யோகா பண்றதுமே வந்துட்டு முன்னாடிலாம் மண்டே டு ஃப்ரைடே பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே பண்ண மாட்டேன். ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், தூங்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன். ஆனா இப்ப பரவாயில்ல, சாட்டர்டே சண்டேவும் எந்திரிச்சு உட்காந்து பண்ற மாதிரி பண்றேன்க்கா. ஓரளவுக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்றேன். அப்புறம் அந்த ஓட்ட கூட சொன்னீங்கல்ல, தபஸ் அந்த இதுல அந்த ஓட்ட கூடையில அது மாதிரிதான்க்கா எனக்கும். என்னன்னா நீங்க சொல்றீங்க, நிறைய இது சொல்றீங்க, அது எல்லாமே எனக்கு மறந்து மறந்து போயிருது. எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்காது, மறந்துருதா. சோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன திருமந்திரம் படிக்கிற, நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்ல, உனக்கு அந்த பக்குவமே இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. ஆனா என்னால வந்து இப்ப அதை ஃபீல் பண்ண முடியுது. அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த திருமந்திரத்துல இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மனசுல தோணுது. சோ அப்ப வந்து நம்ம மனசை நம்ம தூய்மைப்படுத்துறோம். அந்த கூடை வந்து அந்த அழுக்கு அடியில இருக்கிறது தூய்மைப்படுத்தல, அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு தூய்மை ஆகுதுங்கிற அந்த ஃபீல் வந்து எனக்கு வருது. அப்புறம் மெடிடேஷன் வந்து ஒரு நாள் ரொம்ப நல்லா பண்ணேன்க்கா. அது என்னாச்சுன்னா, அந்த ஒரு நாள் வந்து மெடிடேஷன், அது கரெக்டா தப்பான்னு தெரியல. ஆனா நல்லாவே எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது என்னோட லைஃப்ல வந்து. பேஷன்ஸா இருக்கட்டும், கோவம், ஒரு புரிதல், இல்ல வேற இந்த மனசை போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப. அந்த ஒரு இது இல்ல, மனசு ரொம்ப தெளிவா இருந்தது. இது எல்லாமே எனக்கு அந்த மெடிடேஷன் பண்ணி எந்திரிக்கும் போது அந்த ஒரு 2 நாளைக்கு அவ்வளோ கிளியரா இருந்தது மைண்டே. அதுக்கப்புறம் இந்த வேலை அந்த வேலைன்னு போயிட்டு பிறகு உட்காரல, திருப்பி அந்த பழையபடிக்கு அந்த லைஃப் ஸ்டைலே வந்துருது எல்லாம். அந்த மெடிடேஷன் பண்ணா நல்லா டிஃபரன்ஸ் தெரியுதுக்கா எல்லா இதுலயுமே. அவ்வளவுதான்க்கா. ம். ஓகே, ஓகே சிந்து. நன்றி சிந்து உன்னுடைய கருத்துக்களுக்கு. நம்ம ஓகேக்கா. இந்த நியமத்துல பார்த்தோம் இல்லையா, ஈஸ்வர பிரணிதானக. எது நடந்தாலும் அது வந்து இறைவனுடைய செயல்தான், நம்ம செயல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலயுமே ரிலாக்ஸா இருக்க முயற்சி பண்ணலாம். ஆமாக்கா, இப்ப ஒரு சில நேரம் அப்படியும் தோணுதுக்கா. இப்ப எதுனாலும் நம்ம போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்கோம், நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய தடவை, அதனாலதான் இப்படி ஆகுதுன்னு நினைச்சுக்கோன்ட்டு. இப்பெல்லாம் அப்படிதான்க்கா நினைச்சுக்கிறது. நிறைய இது நம்ம பாவம் பண்ணிருக்கோம், அதனால நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டு பேசாம இருந்துடுறது. ம். ஓகே சிந்து, தேங்க்யூ சிந்து. ஓகேக்கா. ம். சுதா, நீங்க சொல்லுங்க சுதா. குட் ஈவினிங் பிரியா. ஆக்சுவலி வந்து நான் வந்து முந்தி என்ன செய்வேன்னா, ரொம்ப ஃபோன் பேசுவேன் பிரியா. மணிக்கணக்கா பேசி 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 கிடப்பேன். தேவையில்லாம அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா வரும் வரும், பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், இப்படி எல்லார்கிட்டயும் பேசுவேன், சகஜமா பேசுவேன் எல்லார்ட்டையும். அப்ப இப்ப வந்து தெரியுது, ஓஹோ எல்லாருடைய டைம் எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபீல் ஆகுது. அதனால இப்போ வந்து ரொம்ப தேவையில்லாம யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. கிறிஸ்பியா பேசிட்டு, சரி சரி எனக்கு வேலை இருக்கு, உங்களுக்கும் வேலை இருக்கும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறது. அது ஒண்ணு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கு பிரியா. அப்புறம் எனக்கு நான் ஆக்சுவலி ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னன்னா, லைக் பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆகுதுன்னா, அதாவது என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னா, அது வந்து என் மைண்ட்ல நின்று என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால யாரா இருந்தாலும் பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். அதாவது இந்த கிளாஸ்ல எதுக்குடா ஸ்கூல்ல எம்பத்தின்னு ஒரு கிளாஸ் நடந்துச்சு, ஏன் அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. லைக் ஸ்டெப்பிங் இன் டு த ஸ்டெப்ஸ் ஆஃப் அதர்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத தாண்டி அதை நம்மளும் அனுபவிச்சு பார்ப்போங்கிற மாதிரி. அவங்க வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்ல நடந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் வந்து நம்மள போட்டு கொல்ற மாதிரி இருக்கு பிரியா. அதனால அது குறைக்கணும்னு நினைக்கிறேன். லைக் தெரியுதுல, இப்ப ஏஜ் ஆயிருச்சு நமக்கும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏஜ் ஆயிருச்சு, ஒவ்வொருத்தவங்க இப்படி ஆயிருச்சு, எங்க வீட்ல அப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற நேரம், லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லிட்டாங்கன்னா அது என்னையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. அது நான் எப்படி அதை அவாய்ட் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு வந்து லைக் வந்து முந்தி என்ன செய்வேன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னா ஷாப்பிங் பண்ணுவேன். இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்பதான் தெரியுது, சரி வேண்டாம், அப்படி இஷ்டத்துக்கு நம்ம பண்ண 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 அது கூட்டிக்கிட்டே தான் போகுதே தவிர குறையிற மாதிரி இல்லை. அதனால இந்த தேவையில்லாம எதுவும் வாங்கக்கூடாது, எது பிரயோஜனமோ அதை மட்டும் வாங்கிட்டு நிப்பாட்டிக்குவோம். அத அதாவது லைக் என்ன சொல்றது, நம்மளுடைய
புலன்களை கட்டுப்படுத்தணும், அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது பண்ணிட்டேனான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா அது ஃபீல் ஆகுது. இப்ப ஃபீல் ஆகுறது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் பண்ணுவேனா இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நியமம் வந்து என்னன்னா உணவு சுருக்கம் அந்த இது என்னன்னா நான் வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்லிக்குவேன், நானே என்னை சமாதானப்படுத்திக்குவேன்னா, நான் தான் பாதி இது சாப்பிட மாட்டேன்ல, அப்புறம் என்ன இருக்கிற சாப்பிட்றது நல்லா சாப்பிடுவோம், அதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டுப்பாடே இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். டயபெட்டிக் ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே இஷ்டத்துக்கு அந்த ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது அது இதுன்னு. இப்ப வந்து அந்த இல்ல கண்டிப்பா ஒரு ஏஜுக்கு நம்ம எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகி இப்பதான் அந்த உணவு சுருக்கத்துக்குள்ள வந்திருக்கேன். இன்னும் அதை நிறைய கட்டுப்படுத்தி இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது நீங்க சொல்ற நேரம் ஃபீல் ஆச்சு, பாதி வயிறு எம்டியா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த இதுல சொன்ன மாதிரி மெடிடேஷன் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணவே மாட்டேன். அது பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலி மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லுவேன். நினைச்சா டைம் இது பண்ணிக்கலாம். பட் வந்து என்னன்னா நான் லைக் இப்ப லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கோம். நம்ம இப்பதான் நம்ம நிறைய கடவுளை பத்தி ஞானம் அதெல்லாம் பத்தி நம்ம தெரிய ஆரம்பிக்கிறோம், தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானே என்னை கன்சோல் பண்ணிக்குவேன். அதையும் கொஞ்சம் மாத்தணும். இவ்வளவுதான் பிரியா. தேங்க்யூ பிரியா. நன்றி சுதா, தேங்க்யூ. ரொம்ப அப்படியே உண்மைய சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தோமே உங்களுடைய ஷாப்பிங் ஆர்வத்தை. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. நாங்க எங்கேயும் தேடி போய் பார்க்காம எல்லாத்தையும் உங்க வீட்லயே வச்சு பார்த்ததெல்லாம். தேங்க்யூ சுதா. ஓகே பிரியா. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? சண்முக சுந்தரம் சார், முத்துமாரி மிஸ், ராஜீவ் சார். பிரியா சொல்லுங்க மேம். கேக்குதா? கேக்குது மேம். என்ன அஸ்யூஷல் எல்லாமே பொய்க்கு வராமை உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஆனா சில சமயங்கள்ல சொல்லிடும். அது வந்து நான் ரியலைஸ் பண்ணது யோகாலாம் படிச்சு முடிச்ச பிறகு பையன் ஒரு 9th 10th இப்ப காலேஜ் இப்ப வேலைக்கு போறான், காலேஜ் முடிச்சுட்டு. பட் ஆனா அவன் 10th 11th படிக்கும் போது கேட்ட கொஸ்டின் வந்து அப்பதான் எனக்கு சாக்காச்சு. நம்ம உண்மை பேசுறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். எத்தனை தடவை என்னை ஏமாத்தி இருக்கீங்க, அப்புறம் வாங்கி தர்றேன், இப்ப வாங்கி தர்றேன், இந்த இதுக்கு வாங்கி தந்துடும், அந்த இதுக்கு வாங்கி தந்துடும். அப்ப அதெல்லாம் பொய் தான். நம்ம வாங்கி கொடுத்துருவோம்னு ஒரு பிளான்ல போவோம். பட் வந்து அதெல்லாம் அப்ப எவ்வளவு பொய் பேசிட்டு இப்படி இருக்கீங்களே அப்படின்னு ஒரு பிள்ளைய நம்மகிட்ட கேட்கும் போதுதான் ஓ அதெல்லாம் நம்ம அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்மளால முடிஞ்சா மட்டும்தான் அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து வாயை திறந்து சொல்லணும். என்னால இது கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற போதுதான் நம்ம அதை சொல்லணும். நம்ம சொல்லிட்டு அதை செய்யலைன்னா அதுவும் பொய் தான் அப்படிங்கறத அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். சோ அந்த மாதிரிதான் நம்ம வேணும்னே யாரும் அப்படி பேசுறது கிடையாது. பட் ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் இனிமே எதுவும் பண்ணக்கூடாது. அப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம கன்ஃபார்மா ஒரு வாக்கு கொடுக்குறோம், இதை செஞ்சிருவோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு அப்பதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். இது ஏதாவது ஒரு கிளாஸுக்கு அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா கூட கடைசி நேரம் சில சமயம் ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடும், மாறிடுவோம். அதனால நான் பாக்குறேன், என்னால முடிஞ்சதுன்னா நான் இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி இது பண்ணிடுறது. ஏன்னா அவங்களும் ஒரு சில எதிர்பார்ப்போட இருப்பாங்க, நம்ம அவங்கள வந்து டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால அந்த அவேர்னஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. இந்த கொடை அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். அறம் இதெல்லாம் வந்து நினைப்பேன். இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்குலாம் போட்டு ஏமாத்திடக்கூடாது அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசித்தேன். சில ஆரம்பத்துல நிறைய பண்ணேன், கேட்கறவங்களுக்கெல்லாம் கொடுத்துடணும். ஏன்னா கடவுள் எந்த ரூபத்துலனாலும் வருவாங்க, நம்ம கிட்டன்னு வந்து கை நீட்டிட்டாலே நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அப்ப கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துருவேன். பட்டு சில சமயம் நிறைய இப்ப பூரா ஏமாத்துறது அது இதுன்னு இப்ப வந்து மாறிட்டேன். மாடுக்கு பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது, எங்க தெருவில் இருக்க நாய்க்கு சாப்பாடு போடுறது, 2 பிஸ்கட்டு அந்த மாதிரி வந்து வாயிலா ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு போற மாதிரி. அதுக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் மைண்ட் வந்து மாறி இருக்கு நிறைய. ஸோ டெய்லி காக்காக்கு பறவைக்கு எதுனாலும் சாப்பாடு கொண்டு போய் வச்சிருவேன்.
அது அப்பா இறந்தோடனே செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப அணில் பறவை எதுனாலும் மேல ஒரு மண்பானை மாதிரி சின்னதா வச்சிருப்போம், அதுல தண்ணி வச்சுட்டு எதுனாலும் வீட்டுல என்ன நாங்க சாப்பிட்றோமோ அதை வந்து கொண்டு போய் வச்சிருவேன். எப்பயும் காலையில நம்ம ரெடி பண்ணிடுறோம்ல, அதனால ஏதோ பறவைகள் எதுனாலும் சாப்பாடு இருக்கட்டும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் மைண்ட் அதில் போயிருக்கு. பட் வந்து இதுலயே அப்படி இன்னும் கொஞ்சம் லாங்கா போகணும். அந்த நம்மளோட சம்பளத்துல இருந்து ஒரு பங்காவது பிறருக்கு கொடுக்கணும். நம்ம வந்து எவ்வளவோ ஆனா நிறைய கொடுக்குறாங்க பட் எத்தனை பேர் எப்படி செய்யறோம், நம்ம கோயிலுக்கு செய்யறோம், என்னென்னமோ செய்யறோம். ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு அது முழுசா போய் சேருதா அப்படிங்கிறது தெரியல. நிறைய இடத்துல ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் நடக்குதா. அதனால இப்ப வந்து மைண்ட் மாறிடுச்சு. சரி, வாயிலா ஜீவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இருக்கு. இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். அது வந்து நிறைய இடத்துல நம்மள ரொம்ப நானே அழுவ ஆரம்பிச்சிருவேன். ஒரு இயலாமை வந்தோடனே கண்ணுல இருந்து பொல 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 பொலன்னு வந்துடும். யார்கிட்டையும் சொல்லி இது பண்றோமோ இல்லையா, தனியா நம்மளால செப்பரேட்டா உட்காந்தாவது இதெல்லாம் எனக்கு முடியலையே, நம்ம எதுக்கு இருக்கிறோம், இது கூட நம்மளால முடியலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி வந்துடுவேன். அப்புறம் சில சமயம் அழுதுகிட்டே தூங்கிடுவேன். சில சமயம் வந்து அப்படியே நம்ம ஏன் நேற்று அப்படி இருந்தோம், நமக்கு நாம தான் மோட்டிவேட் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு இது பார்க்கறது, நம்ம யோகா புக்ஸ் ஏதாவது பரட்டுறது, எப்படிலாம் அப்போ லைஃப் போச்சு அப்படின்னு பழைய இது அந்த பேட்டரி ரீசார்ஜ் மாதிரி அப்படி ஏதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ணி நம்மளை நாமே இது அப்போ வந்து நம்ம நினைக்கிறோம் எல்லா நேரம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு. பட் ஆனா எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இது இல்லையே கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சு நம்மளை நாமே வருத்திக்கிறோம். இது வந்து இதுல இருந்து எப்படி நம்ம மீள போறோம், எப்ப இதுல இருந்து வர போறோம், இப்பயே இத்தனை வயசாச்சு, இனிமேலும் இன்னமும் நம்ம இதாவே இருக்கிறோமே, எப்ப நம்மளால எந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பட் செய்யணும். அப்படியே ஒவ்வொரு நாட்கள் தான் கடந்துகிட்டே போகும். அது பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். தவங்கள் செய்யறது, தவங்கள் அந்த அவங்க சொன்ன மாதிரி நல்ல ரிசல்ட் எல்லாம் இருக்கு. பட் நமக்கு நாமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிறோம். அதுதான் நான் வந்து அப்படிதான் காரணம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இது பண்ணிட்டோம்ல, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், சரி இது சரி சரி அப்படின்னு நமக்கு நாமே ஒரு காரணம் சொல்லிக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த பொய் சொல்லாம இது அவங்களுக்கு நல்லது அதனாலதான் நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னு அதுக்கு நம்மளே ஒரு ரீசன் சொல்லி அது சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா அது உண்மையிலே கரெக்டா இல்லையான்னு படைச்சவனுக்கு தான் தெரியும். என்ன அது நம்ம அதையும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பார்ப்போம். லைஃப்ல வந்து நிறைய கொல்லாமை எல்லா பாயிண்ட்லயுமே வந்து எதுலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லவே முடியல. எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இத்தனை வருஷமா நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. எதையுமே இதை நான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிட்டேன், இதுல எந்த இதுவுமே இல்லை. பொறுமை, உண்மை, நேர்மை எல்லா நேரமும் பண்ணோமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னைக்கு பொழுது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்தோம்னா பிளஸ் மைனஸ் நமக்கே நிறைய மைனஸ் சொல்ற மாதிரி இருக்கு. சரி நாளைக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நாளைக்கு வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமானது, அதுலயும் பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம வந்து சரண்டர் பண்ற மாதிரி ஒரு நேரம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு பொழுது எனக்கு கொடுத்துருக்கியா, நன்றி அப்படி சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியா இருக்கிறத நான் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அது ஃபிக்ஸடா இது பண்ணணும். அதான் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகுது. அது எப்படி இறுக்கி பிடிச்சு ஏறுறது. சில சமயம் அந்த மாதிரி இறை சிந்தனை, இறை கேட்டல் அதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருந்தோம்னா, எனக்கு வந்து இந்த வேலுங்குடி கிருஷ்ணன் உபன்யாசம் இதெல்லாம் நான் நிறைய கேட்பேன். அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிரும். அப்படியே உள்ள போயிருவேன், அதுக்குள்ளேயே லயிச்சிருவேன். ஒரு பாத்திரம் கழுவிட்டேனாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டேனாலும் காதுல அவங்க பேசுறது கேட்டுட்டே இருக்கும். அப்போ வந்து எனக்கு எதுக்குள்ளயுமே மைண்டே போகாது, எதை பத்தியுமே இருக்காது, அப்படியே ஃபுல்லா அதுக்குள்ள இன்வால்வ் ஆன மாதிரி போயிருவேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும்போது நிறைய கேட்குறோம், படிக்கிறோம், ஆனா இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது விஷயம் வரும்போது மட்டும் ரொம்ப லாக் ஆகி நிக்கிறோமோ. எத்தனை புக்கு படிச்சு என்ன பிரயோஜனம், இம்ப்ளிமெண்ட் பண்ணாதானே ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். வாழைப்பழத்தோட பெனிஃபிட் சொல்றாங்க, வாழைப்பழத்தை உரிச்சு முன்னாடி வைக்கிறாங்க, பட் அதை கடிச்சு உள்ள முழுங்கினாதானே அதோட பெனிஃபிட் கிடைக்கும், அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம பாடி கிடைக்கும். ஆனா பார்த்துட்டு கேட்டுட்டேன் படிச்சுட்டேன் அப்படியா அப்படின்னு தலையாட்டுறோம். இவங்க சொல்றத கேட்டோம், ஆமா இவங்களும் இப்படிதான் சொன்னாரு, அவர் அதைத்தான் சொன்னாரு,
இவங்களும் இதுதான் சொல்றாங்க, திருமந்திரத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க, பட் என்னைக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கும் போது அது 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 மாதிரி இன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நாள் பண்றோம், அடுத்து விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை வருமா, சரி இந்த ரீசன்னால தானே நம்ம விட்டோம், அது திருப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு ஆறுதலையும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. அந்த வைராக்கியம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு, சோம்பேறித்தனம் இதனால. அந்த ஒரு இது கண்டிப்பா நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது வைராக்கியத்துல இருந்து நானே ஒரு ஸ்கிப் பண்ணி நழுவிட்டு போறேனோ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப போர் அடிச்சிருச்சு. இல்ல இல்ல மிஸ். அது கொஞ்சம் அது நிறைய பண்ண வேண்டியிருக்கு, பட் ஆனா பண்ணாதான் ரிசல்ட் இருக்கு, ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. கடவுள் தான் அதோட அதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணும். எல்லாருடைய கருத்துக்களுமே சரியா தான் இருக்கு. நீங்க சொல்லும்போது ஆமா நாமளும் இப்படித்தானே இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்குமே உணர்ற மாதிரி தான் இருக்கணும். பங்க்சுவாலிட்டி பத்தி இது பண்ணும்போது அந்த டயத்தை மெயின்டைன் பண்ணும்போது ஸ்கூலுக்குலாம் போறப்ப இந்த டயம் கரெக்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் கொண்டு போயிருவேன். அப்ப இது வரைக்கும் எந்த இதுலயும் எந்த ஸ்கூல்லயுமோ எந்த ஒர்க்குக்கு போறப்பயோ அந்த லேட்டுங்கிறதே வரவே வராது. அதெல்லாம் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு தானே இருக்கோம், டைமிங் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனா ஏதோ ஒரு இது மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க சொன்னாங்கல்ல, மத்தவங்களோட டயத்தை வந்து நம்ம இது பண்றோம், யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம மத்தவங்ககிட்ட ஒரு ஷேரிங் பண்ணும் போது கூட யோசிக்கணும், அவங்களோட சூழ்நிலை என்ன, எந்த டைமிங்ல அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, அதெல்லாம் பல இதை யோசிச்சு இது பண்ணணும். பட் நான் வந்து ரொம்ப யார்கிட்டயும் ரொம்ப போக மாட்டேன், மேக்சிமம் தனியா இருப்பேன், அல்லது அம்மாட்ட தான் சாரி. மத்த எங்க வீட்டுக்கார்ட்ட கூட அந்த அளவுக்கு இல்லை, பட் எங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்தே அம்மா தான். ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு ரொம்ப இல்லை, படிக்கிற காலத்துல ஒரு லிமிட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுக்கிறேன், அதோட அவ்வளவுதான். பட் வந்து அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷேரிங் எல்லாம், அதனால ரொம்ப இது பண்ண மாட்டேன். இருந்தாலும் பிள்ளைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது, டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும், மற்றவங்களோட இதை வந்து நம்ம இது பண்ணாம கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறேன். அதான் சொல்றேன், எல்லா இதுலயுமே நம்ம கிட்ட நெகட்டிவ் இருக்கு, பட் வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் அது எப்படி அதை நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாமா, இல்ல இதுவும் வேணும் தானே. இப்ப இன்னைக்கு பொறுமையா இருக்கணும்னா அப்ப இன்னொரு இதை விட்டுரும், அப்புறம் இன்னொரு நாள்னு இன்னொரு இதை விட்டுரும். எப்படி இப்படி எல்லாத்தையும் கடைபிடிச்சு எப்படி நம்ம என்னைக்கு இப்ப படிக்கட்டுல ஏறி போறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல திருவள்ளுவரே சொல்லியிருப்பாரு, ஏதாவது ஒன்ன கடைபிடித்தாலே அதனுடைய காரணத்தை நம்ம எல்லாத்தையுமே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வள்ளுவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப இவர் 20 விஷயங்கள் சொல்றாருன்னா நம்ம ஒன்ன ஃபாலோ பண்ணோம்னா மீதி எல்லாமே ஃபாலோ பண்ணிருவோம். இல்ல அடுத்தடுத்து வருது பிரியா, நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா இடையில எதையா ஒண்ணுல ஸ்கிப் பண்ணி வலிக்கு விழுகிற மாதிரி இருக்கு, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது, நம்ம அதை விட்டுட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையே பேசணும்னா ஒரு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வச்சுக்கோங்க, யோகா படிச்சுட்டு உள்ள போன புதுசு ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கூல்ல. அப்படி ஒரு நேம் ஃபார்ம் ஆச்சு. அவங்க அந்த ரெஸ்பாண்டருக்கு வந்து ஒரு 80 ஏஜ் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அம்மா தான் கூப்பிடுவாரு, நான் அவர் பேத்தி வயசு இருக்கும், அந்த யோகாமா கூப்பிடுங்க, அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்ககிட்ட ஒரு உண்மை இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த பிரின்சிபல் இந்த மேல இருக்க ஹையர் அத்தாரிட்டிஸ் பூரா அப்படி ஒரு இதுல இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்ச புதுசுல அந்த முதல்ல வந்து அந்த உண்மை அப்படிங்கிறத பிடிச்சு இது பண்ணணும். இப்ப என்ன அதுல நம்ம நழுவிட்டோமா, நிக்கிறோமா, அதுல ஸ்டெடியா தான் இருக்கிறோமா, அதுல என்னென்ன இப்ப ஒரு விஷயத்தை எடுத்தாலே அதுல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இப்ப கொல்லாமைன்னு எடுத்தோம்னா புலால் மறுத்தல் மட்டும் கிடையாது, மத்தவங்களை மனசை ஹேட் பண்றது, அகம் புறம் அந்த சூழ்நிலை மத்தவங்களை அஃபெக்ட் பண்றது அப்படின்னு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தை எடுத்தாலே ஒரு பொருளோட இல்ல அப்படிங்கிறப்ப வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறது கரெக்டான வேதானா, நம்ம எதுல நழுவுறோமா, நம்ம எப்படி நம்மள அந்த ஐம்புலன்களை வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அண்ணா இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
அது மாதிரி இந்த வைராகியம் அண்ணா இருக்காங்களாப்பா? இருக்காங்க இருக்காங்க. அந்த வைராகியம் அதை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு அது சில நேரம் நம்மளே சோம்பேறித்தனம், அந்த லேசினஸ், ஆமா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம் அப்படிங்கிறது, அதுலயே விட்டுறேன் நான் விட்டுறேன். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன், ஹவு டு கீப் த வே. அந்த இயமத்துவம் நியமமும் எப்படி வந்து போனா லைஃப் லாங் நம்ம வந்து இந்த ஒரு பாத்துல நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. நீ சொல்லு, அண்ணா சொல்லு, மற்றவங்களும் அவங்களோட இது சொல்லட்டும். ஓகே, தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ. வேற யாரும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்றீங்களா? சண்முக சுந்தரம் சார். ஓகே, வேற யாரும் சொல்லலைன்னா நம்ம அண்ணா நீ எதுவும் கருத்து சொல்ல விரும்புறியா? என்ன பிரியா, என்ன மக்கள் நிறைய எல்லாருமே சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். எல்லாரும் இருக்கா. ரைட்டு. ஆமா. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பயிற்சி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சத சில பயிற்சிகள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, பயிற்சிகள் பண்ணுங்க. இயமம் நியமம் எல்லாமே கைகூடும். நான் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 6 மாசம் இருப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த மனம் அதுல திரும்பவும் போகும். 2 வருஷம் விட்டுருப்போம். அப்புறம் திரும்பவும் மனசு அதுல போகும். நம்ம மாமிசம் சாப்பிடாம இருந்தாலும் மக்கள் எல்லாம் பிரியாணி பக்கத்துல வச்சு சாப்பிடும் பொழுது நமக்கும் சாப்பிடணும்னு உள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்கும். ஆமா, என்னால வந்து அப்பதான் வந்து இயமம் அப்படிலாம் வந்து ரொம்ப நம்மளையே வற்புறுத்தி நம்ம கடைபிடிக்கணும் போலயே அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சரியான சில பேரை மீட் பண்ணதோ இல்லைன்னா சரியான அறிவு நமக்கு பல வகையில வந்துச்சு. அதாவது பயிற்சி பண்ணு, ஒழுகுதான் ஒழுக்கம் அப்படின்ட்டு. அதாவது நம்ம பயிற்சியில நம்ம தலையிலிருந்து சில இது திரவம் ஒழுகுது. இது கெமிக்கல் சேஞ்ச். அது அந்த கெமிக்கல் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளால அந்த வாடையே நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது இல்லையா? முன்னாடி வந்து மாமிசம் சாப்பிடாம இருந்தாலும் நம்ம வந்து கேக்கு இதுலலாம் முட்டை இருக்கும். அந்த முட்டையெல்லாம் அது பெருசா இது பண்றது இல்லை, அது நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ப்ராக்டிஸ்ல நம்ம பாடி சேஞ்ச் ஆகுது. அந்த முட்டையோட இருக்கக்கூடிய அந்த கேக்கு உள்ள போனா அந்த உடம்புக்கே ஒத்து வராம அது அப்படியே மட்டும் வாந்தி வரும். அது வெளியே போனா தான் அது வாயு மூலமா வெளியே போகணும், இல்லைன்னா மலம் மூலமா வெளியே போனா தான் நமக்கு பாடியே திரும்ப நார்மல் ஆகும். இதுதான் என்னுடைய அனுபவம். அந்த பயிற்சியில அவர் தான் சொல்றாரு இல்லையா, அந்த பயிற்சியில சிலது மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சில பேர்லாம் சொன்னாங்க, எனக்கு வந்து என்கிட்ட யாராவது உண்மையா இல்லைன்னா எனக்கு பயங்கர அப்செட் ஆகும் அப்படின்ட்டு. இதே மாதிரிதான் எனக்கு எல்லாமே இருந்ததுதான். ஆனா இப்ப யாருமே நம்ம கூடயே கிடையாது. அதாவது யாரும் நமக்கு முக்கியமே கிடையாது. அவன் நம்மளை பகைச்சிட்டு போனாலும் சரி, நம்ம மேல நண்பன் வந்து தோல்ல கைய போட்டாலும் சரி, நமக்கு யாருமே முக்கியம் கிடையாது. நமக்கு எது முக்கியன்றது நமக்கு உள்ளேயே அவன் வந்து அப்ப காட்டி கொடுக்குவான். அவன் எது முக்கியம், எது எது முக்கியம் கிடையாது அப்படின்ற அது அப்படியே உதிர்ந்துரும். நம்ம வந்து புடுங்கி போட்டா தான் அது வலியா இருக்கும். அது அதுவாவே நம்மளுடைய ரசாயன மாற்றம் இல்லையா? அதனால தான் வந்து இதுக்கு பேரே ரசவாதம். இதுக்கு பேரே ரசவாதம்.
ஆமா. இது உடம்புக்குள்ளேயே நடக்கக்கூடியதுதான். ம். இந்த ஆரத்தி எடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா? ஆரத்தி எடுக்கும் பொழுது சுண்ணாம்பையும், மஞ்சளையும் கலந்து காமிப்பாங்க. கலந்து காமிச்சா அது சிவப்பாயிடும். சிவப்புன்றது மங்களம் அப்படின்ட்டு. அது உன் உடம்புக்குள்ள நடக்கிறத காமிக்கிறது தான். ம். ஆமா. இந்த வடநாடியில ஓடக்கூடியது தான் அந்த உஷ்ண காற்று. ம். இந்த மஞ்சள் நிறம். இடநாடியில ஓடுறது தான் அந்த சுண்ணாம்பு. வெள்ளை நிறம் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இல்லை அப்படின்னா குளிர்ச்சியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தான் குளிர்ச்சி. சுண்ணாம்பு அப்படின்றது சூடு. அது ரெண்டும் சேர்ந்தா அதான் சிவம் அப்படின்ட்டு இல்லையா? அந்த சிவம், அந்த ரெட்டு தான் வந்து சிவம். தலைக்குள்ள சுரக்கக்கூடிய அந்த திரவம். அந்த திரவம் கிடைக்கிறதுக்கு தான் இத்தனை பயிற்சி நம்ம பண்றோம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களால நியமத்துல வந்து சிலதை கடைபிடிக்க முடியாட்டியும், நியமத்தை கடைபிடிக்க முடியாட்டியும், இந்த பயிற்சியில உங்களுக்கு அந்த தலையில அது சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஒழுக்கம் அது தானாவே வந்துடும். இன்னைக்கு நமக்கு அவன் வாங்கின பணத்தை கொடுக்கலையேன்ட்டு அவன் மேல கடுப்பா இருப்போம். அதே மனது சரி அவன் எதனால பணத்தை கொடுக்கலையோ, அவனுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்ட்டு அதே மனதே கண் கலங்கும். எல்லாமே அந்த ரசாயன மாற்றம் தான். அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இது என்னன்னா, என் வாழ்க்கையில நடந்தது தான் சொல்ல முடியும். அந்த பயிற்சி மட்டும் பண்ணுங்க. எல்லா ஒழுக்கமும் அதுவா வரும். ஆமா. நீங்க எல்லாமே எல்லாத்து கூடயுமே நம்ம வந்து சந்தோஷமா, அன்பா இருக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. ஆமா. எல்லா நேரத்துலயும் ஒரே மாரி நிலைமையில, ஒரே மனநிலைமையில இருக்கணும்ன்ட்டுலாம் கிடையாது. அவங்கவங்க இடத்துல நிக்கணும் இல்லையா? காசு கையில காசு இருந்தா பிச்சை போடலாம். உன் கையிலேயே காசு இல்லைன்னா நீ அதை பத்தி நீ எதுக்கு வருத்தப்படுற? இல்லையா? அதனால நீங்க வந்து பல இதை போட்டு நம்ம வந்து மனசை போட்டு குழப்பி இருக்க தேவையில்ல. நீங்க இந்த பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தாலே நீங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்க கர்மத்துக்கு, உங்களுடைய வினைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நியமம் அது உங்களுக்கு வந்தே தான் சேரும். இதை வந்து என்னால அஷூரன்ஸா சொல்ல முடியும். ஆமா, கேரண்டி கொடுக்க முடியும். ஆமா. இப்ப எனக்கு வந்து யாரும் பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, எனக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அவங்களையும் தொந்தரவு பண்ண போறது கிடையாது. எனக்கும் உள்ளுக்குள்ள எந்த தொந்தரவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பாடி மாறிடும், மனது மாறிடும். ஆமா. ம் ம் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதனால பயிற்சியை விட்டுறாதீங்க. எல்லாம் எளிமையான பயிற்சி தான். ஓகே, நன்றிண்ணா. அப்ப பயிற்சி சரி. பண்ணாலே போதும், நமக்கு எல்லாமே தானா கிடைக்கும். நம்ம ம் முயற்சி பண்ண வேண்டியதில்ல. இத ம் நான் எப்போ உணர்ந்தேன்னா, எனக்கு ஸ்கூல்லயும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், காலேஜ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், தெருவுல எல்லா இடத்துலயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். எல்லாருமே பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கோவமே வரல, ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறேன், ரிலாக்ஸா இருக்கேன்னு சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து பெருசாவே தெரியல. ஆனா இப்ப நானு யோகா வந்ததுக்கு அப்புறம், இந்த திருமந்திரம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னால என்ன உணர முடியுதுன்னா, நான் இந்த பயிற்சியெல்லாம் நான் போன பிறவியிலே செஞ்சிருக்கேன். அதோட ஒரு ப பயனாதான் எனக்கு இந்த பொறுமையும், எது நடந்தாலும் இறைவன் பார்த்துக்குவான். நம்ம அத போட்டு மெனக்கெட வேண்டாம். ரிலாக்ஸா விட்டுருவோம். எல்லாம் நல்லபடியா முடியும். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் அததிபடி நடக்கும் அப்படிங்கிற பக்குவம் வந்து எனக்கு என்ன அறியாமலே எனக்கு ஏதோ ஒரு தவத்தினால கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜ்ல என்னால உணர முடிஞ்சது.
அதனால இப்பயும் நான் வந்து மனசார நமக்கு இந்த இந்த இப்ப கிடைச்சத நம்ம விட்டுறக்கூடாது. திரும்பவும் அந்த பயிற்சியை தொடர்ந்து இப்பவும் நாம வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து வந்திருக்கு. எனக்கு முன்னாடி அது தெரியல. எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இந்த திருமந்திரம் இந்த யோகாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் அதை முழுமையா நம்புறேன். நம்ம செய்யற பயிற்சி நம்ம கூடயே வரும், அது நம்மளை மாத்தும் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதனால எல்லாருமே நம்பிக்கையா திருமூலர் சொல்லக்கூடிய பயிற்சிகளை செய்வோம். இந்த இயமம் என் நியமம் தானாகவே நமக்குள்ள வரும். நம்ம எதையும் போட்டு பிளான் பண்ணி எழுதி இதை செஞ்சேன் இதை செய்யல அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். தானாவே அது எல்லாமே நமக்கு அமையும். வேற யாரும் ரைட்டு தான். ம். ஆனா எனக்கு பார்த்தேன்னா பிரியாக்கு வந்து எப்படி கோவமே வராதுன்னு நினைக்கிறாளோ, எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு கோவம் இருக்கும். எனக்கு கோவம் வருதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த கோவத்தை வந்து நான் சரியான முறையில வெளிப்படுத்தவும் செஞ்சிருவேன். எடுத்தெறிஞ்சு டக்குன்னு ஆமா. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் லேட்டா வராங்க, இது பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய கோவத்தை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்திடுவேன். உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க மாட்டேன். வெளிப்படுத்திடுவேன். எத்தனையோ ஸ்டுடியோ இருக்கு. நீங்க இங்க வர வேணாம். பல ஸ்டுடியோ இருக்கு. நான் மட்டும் தான் யோகா டீச்சர் கிடையாது. அப்படின்ட்டு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம பொறுமையா இருந்துட்டு எல்லாருமே என்ன பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து பயங்கர வாழ்க்கையில எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கோவம் வராம எல்லாருமே நம்மள பிடிக்கணும். எனக்கு யாரும் பகையே இருக்கக்கூடாது. அப்படின்னா, உங்கள வந்து ஒவ்வொருத்தனையும் தனியா உங்களுக்கு பிடிக்காதவனும் உன் தோள் மேல ஏறி வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். இல்லையா? ம். பனை மரத்துக்கு அடியில தென்னை மரம் வளராது. தென்னை மரத்துக்கு அடியில மாமரம் வளராது. இல்லையா? நம்ம வந்து ஒரு நாய் குலைச்சா தான் அது பக்கத்துல நம்ம போமாட்டோம். இல்லையா? அப்ப வந்து நம்மளுடைய இயல்புக்கு தான் நம்ம இத வந்திருக்கோம். இது எல்லாமே அவ வந்து பல ஜென்மத்துல என் கூடயே தான் இந்த கோபம் இருந்திருக்கு. அப்ப அந்த உங்களுடைய கோவத்தை நீங்க அறிஞ்சுக்கணும். நான் இப்படித்தான் இந்த பவுண்டரிய தாண்டிச்சுன்னா எனக்கு கோவம் வருது. இதை நான் இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். இப்ப அவங்கெல்லாம் தேவையில்லைன்னா அவங்கள்ட்ட இப்ப சில பேர் நம்ம உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அவங்க உங்களை விட்டு போவாங்க. இல்லைன்னா உங்களை சுத்தியே இருந்துட்டு இருப்பாங்க. உங்களால உங்க கர்மத்தை பண்ணவே முடியாது. சரியா? அதனால கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நல்லா பாருங்க. நிறைய பேர் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே உங்களுக்கு கோபம் வராததுதான் உங்க பிரச்சனையே. அதனால தான் உங்களை சுத்தி இத்தனை பேர் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் இது பண்றது. அந்த நாய் மாதிரி திரும்ப ஒரு வல்லுன்னு ஒரு கொலைங்க எல்லாம் அந்தந்த ஸ்பேஸ்ல போய் பயந்தவன் ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவான். உங்க மேல அன்பு இருக்கிறவன் உன் கூடயே இருப்பான். நல்லா யோசிச்சுங்க. ஒரு நாய் மாதிரி கொலைங்களேன், பயந்தவன் ஓடியே போயிடுவான். ஆனா உன் மேல அன்பு வச்சவன் நீ என்ன பண்ண போற, அவன் கூடயே தான் இருப்பான். சரிங்களா? அப்ப வந்து உங்களை நீங்க அறிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு கோவமே வரக்கூடாது. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுத்தி இருப்பாங்க. அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு கோவம் வராம இருக்கிற பல்ல கடிச்சிட்டு இருப்பானுங்க. 4-5 பேர் வந்து அவங்கள சுத்தி இது பண்ணுவோம், பல்ல கடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறம் அவங்களோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவங்க புலம்புவாங்க. அந்த கோவத்தை அடக்கி வச்சதுதான் புலம்பலா வெளியே வருது இல்லையா? அப்போ உங்களை பத்தி நல்லா அறிஞ்சுக்குங்க. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆமா. சரிங்களா? ஆமா. ஆமாங்க. இவ்வளவுதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் போயிடும். இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய உடல், உள்ளம் சுத்தமாயிடும். தேவையில்லாத எல்லாம் போயிடும். அந்த நேரத்துக்கு தான் நம்ம கோவத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்துக்கு தான் இது பண்ணுவீங்க. ஆமா. யாரோ ஒருத்தவங்க எப்பயுமே இதை தூக்கி வச்சுட்டு இது பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. இங்க இங்க சைனால தைவான்ல ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு போட்டு ஒரு ஓடம் ஒரு போட்டு ஒண்ணு ஒரு படகு. ஆமா. ஒரு படகை சுத்தி அந்த தண்ணி இருக்கு. அதனால அந்த படகுக்கு ஆபத்தே கிடையாது. புரியுதுங்களா? அந்த தண்ணிய வந்து பிரச்சனையா வச்சுக்குங்க. தண்ணியை தான் அந்த அந்த பிரச்சனையில தான் போட்டே மிதக்குது. தன்னை சுத்தி தண்ணி இருக்கிறனால போட்டுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஆனா அதே தண்ணி போட்டுக்குள்ள வந்தா தான் முங்கி போகும். சுத்தி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் போட்டு முங்காது. அந்த தண்ணி போட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா முங்கிரும். சரிங்களா? அதே மாதிரிதான் உங்களை சுத்தி பல பிரச்சனை இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ள வந்துருச்சு, நம்ம தூங்கும் போதும் அதை சுமந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதான் பிரச்சனை. சரிங்களா? இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அதனால நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனை நம்ம டீல் பண்ணாலும், எவ்வளவு கோபக்காரங்க, எவ்வளவு பொறாமக்காரங்க, எவ்வளவு கொடூரக்காரங்களோட நம்ம பிரச்சனையை டீல் பண்ணாலும் எதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாம நம்ம உட்காந்து நம்ம மக்களோட வீட்டுல உட்காந்து உங்க சொந்த பந்தத்தோட சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த எந்த எண்ணமும் வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த போட்டு போய்க்கினே இருக்கும். சரி மக்களே, பயிற்சி பண்ணுங்க, எல்லாமே சாத்தியம்தான் இங்க. சரிங்களா? நிறைய பேரோட கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. உள்ள இருக்கிறத அதுவே ஒரு பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி சரி பிரியா, போதும் பிரியா, இன்னைக்கு ஒரு டைம் ரொம்ப இதாயிடுச்சு. பிரியா எவ்வளவு கோவக்காரன்னு எனக்கு தான் தெரியும். அதை இன்னொரு நாள் பேசலாம் நம்ம. ஆமா, இந்த ஒவ்வொருத்தனுக்கும் இந்த அண்ணங்காரங்க வாச்சிக்குவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் போட்டு பாடா போட்டுவாங்க. கேட்டா வெளியே கேட்டா எனக்கு கோவமே வராதுன்னுவாங்க. சரிதான். முடிச்சுக்கலாம். ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.